நெல்லை மாநகர் பகுதிகளான நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, குக்கரகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலோடு கனமழை பெய்து வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரமிடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகின்றது? நெல்லையில வானிலை நிலவரம் என்னவாக இருக்கின்றது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதுபோக தமிழகத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில நெல்லை மாவட்டத்தில் மதிய வேளையில சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழையானது பெய்தது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தது. பாளையங்கோட்டையில தமிழகத்திலே அதிகபட்சமான வெயிலும் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் காலையில வெயில் அடித்தாலும் மதிய நேரங்களில் வானம் மேகமூட்டமும் இருண்ட நிலையிலும் காணப்பட்டு மாலை நேரங்களில் இடி மின்னலோடு கனமழையானது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு, கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் விளக்குகளை ஒளிரவிட்டப்பாறு தான் சாலைகளில் வாகனங்களை இயக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. டவுன் பகுதிகளிலும் அதே மாதிரி நல்ல கனமழையானது பெய்தது. சாலைகளில் அந்த தண்ணீர் தேங்கி சாலைகளில் நீர் அதிகரித்து மழைநீர் ஓடிக்கொண்டிருந்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினார்கள். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில தற்போது இடிமின்னலோடு கனமழை பெய்தது பொதுமக்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குளிர்ச்சியான நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.